ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபி பண்ணால் ஈஸியாக ஒரு தட்டு நிறைய வந்து இந்த பாவக்காய் சிப்ஸை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சூப்பரான முறுமுறு சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ பாவக்காய் பார்த்திங்கன்னா யூஸ்வலி நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அதோடய டெக்ஸ்டர் பார்த்திங்கனாலும் வந்து நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மொத்தாக வந்து கட் பண்ணிடாதீங்க, மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்ல தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பாவக்காயெல்லாம் வந்து ஒரு தட்டில் வந்து நான் வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். வெஜிடேரியன்ஸ் வந்து இதை ஸ்கிப் பண்ண நினச்சாலும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து இதை பண்ணும்போது அந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது நம்ம. ஸோ ஃபைனலாக நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது பாவக்காயில் இருக்க அந்த கசப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து பாவக்காயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பாவக்காயில் வந்து லைக் கையிலே வந்து நம்ம நல்லா வந்து தடவும் போது அது நல்லாவே பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸ் ஆகும் மசாலாலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மசாலா வந்து நல்லாவே வந்து ஊறி இருக்குது அந்த பாவக்காயில். ஸோ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. பாவக்காய் பிடிக்காதவங்க வந்து ஒரு தட்டு நிறைய கூட வந்து இந்த ரெசிபியை வந்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதோட கசப்பு பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஆயிலில் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காயெல்லாம் சேர்த்து நம்ம இன்றைக்கி பேட்சாக தான் வந்து வறுக்க போகிறோம். ஸோ செப்பரேட்டாக போட்டு வருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சிப்ஸ் மாதிரி நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டரில் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது பண்ணுறது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி தாங்க. பட் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து பொரியல் மாதிரி இல்லை வெல்லம் போட்டு பண்ணுவாங்க கசப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிப்ஸ் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட பாவக்காய் வந்து குக் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே வந்து கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வறுத்து எடுத்த உடனே பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாவக்காயெல்லாம் வந்து சிப்ஸ் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதை உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வாவ், பாருங்கள் நம்மளோட சிப்ஸ் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நான் நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.